வணக்கம். இன்று மீண்டும் பாலியல் பிரச்சனை தமிழ்நாட்டையே அசிங்கப்படுத்தி கொண்டு இருக்கிறது. அதுக்கு முக்கிய காரணம் போதை முக்கிய காரணம். அடுத்து வேலை இல்லை. அவர்களுக்கு உருப்படியான வேலை இருந்தால் வேலையில் கவனம் செலுத்துவார்கள். இந்த மாதிரி பிரச்சனைகள் வராது. அதனால் போதையும் ஒழிக்கப்பட வேண்டும், வேலை இல்லாத திண்டாட்டத்தையும் ஒழிக்கப்பட வேண்டும். இது செய்தால் கண்டிப்பாக இந்த மாதிரி பிரச்சனைகள் வராது. சட்டங்கள் கடுமையாக வேண்டும். பாலியல் வன்முறை செய்து கொலை செய்பவர்களை என்கவுண்டரில் போட வேண்டும். அவர்களை கைது செய்வது, 15 நாள் சிறையில் அடைப்பது, சில நாள் ஜெயிலில் இருக்க வச்சு அப்புறம் ஜாமீன் வழங்குவது, இந்த மாதிரி வேலை செஞ்சால் இந்த கூத்து எல்லா ஆட்சியிலும் எல்லா காலத்திலையும் நடக்கிறது. இதனால் குற்றங்கள் தடுக்க முடியாது. இதுக்கு ஒரே தீர்வு என்கவுண்டர் செய்கிறதுனால மக்கள் குறைஞ்சி போகுதா? குற்றவாளிகளை, கொலை செய்கிற குற்றவாளிகளை அப்போவே என்கவுண்டர் பண்ணிடணும். அப்படின்னா தான் இந்த குற்றங்கள் தொடர்ந்து நடைபெறாது. இன்னொன்று, குழந்தைகளை பெற்றோர்கள் கண்காணிக்க வேண்டும். தன்னுடைய கண் பார்வையிலேயே வைத்திருந்தால் மட்டுமே இதை கொஞ்சம் ஓரளவு சரி பண்ண முடியும். அதே போன்று முஸ்லீம் பெண்கள் எப்படி ஆடையில், அந்த ஆடை ஒரு பாதுகாப்பு கவசம். பெண்கள் போடுறாங்கள்ல, முஸ்லீம் பெண்கள் போடுற அந்த ஆடை அங்கியா, அந்த ஆடை பெண்களுக்கு பாதுகாப்பான ஒரு ஆடை. அந்த ஆடையை உடுத்தி கொண்டால் பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும். அதை ஒரு மத அடையாளமாக பார்க்காமல் பெண்களுக்கான பாதுகாப்பு அரணாக பார்த்து அந்த ட்ரெஸ்ஸை அரசே ஊக்குவிக்க வேண்டும் பள்ளிகளில். அப்படி செய்தால் கொஞ்சம் பாலியல் பிரச்சனை கொஞ்சம் தீரும். ஏன்னா இதுவரையிலும் அந்த சமூகத்தை சேர்ந்த பெண்களுக்கு பாலியல் பிரச்சனை வந்ததில்லைன்னு என்று நான் நினைக்கிறேன். அதுக்கு காரணம் அவங்க உடுத்த ட்ரெஸ்ஸு. அந்த ட்ரெஸ்ஸு பாதுகாப்பு கவசம். அதை கொஞ்சம் முயற்சி செஞ்சால் பெண்கள் கொஞ்சம் நல்லா பாதுகாப்பாக இருக்கும். நன்றி.